அந்த பொம்பளை சொன்னா, என்ன மாதிரி எத்தனை பேர் கற்பை இழந்திருப்பாங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் மானத்தை இழந்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஊரு பேர் சொல்லாம இதை பயான்ல சொல்லுங்கண்டா. அதனால சொல்றேன். ஒரு நாள் கோல் வந்திருக்கு, அழுத குரல். பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, 12 மணிக்கு ஆபரேஷன். எப்படி டெக்னிக்கா பேசலாம் தெரியுமா? இப்படி பேசினவன்கிட்ட எப்படி நாம கடுகடுப்பா பேசுறது? தம்பி நீங்க யாரு? இது இன்னும் ஊடு தானே? இல்ல மணி, நீங்க யாரு? சாரி, வாப்பா ஆபரேஷன், டென்ஷன்ல நம்பரை மாத்தி எடுத்துட்டேன், ப்ளீஸ் சாரி, மன்னிச்சுக்கோங்க, வச்சுட்டேன். கணக்கு கதைக்கல அவன். அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்காங்க. அதே நம்பர்ல இருந்து திரும்ப கோல், ஒரு 2 நாளையால கோல், அதே நம்பர். எப்படி? ஹலோ ஹலோ, ஆறு அன்றைக்கு தவறுதலா கோல் எடுத்த நான் தான் மேடம். என்ன ரொம்ப சந்தோஷம், பாப்பா கண்ணை முழிச்சிட்டார். எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு மிஸ்ஸாக கோல் எடுத்தாலும் மிஸ்ஸாக திரும்பவும் எடுத்து உங்களுக்கு கோல் எடுத்து சொல்லணும் போல இருந்துச்சு. நீங்களும் துவா கேட்டிருப்பீங்களான்னு. எங்களோட பாப்பாக்காவை துவா கேளுங்க. பாப்பா கண்ணை முழிச்சிட்டார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வச்சுட்டான். ஒன்றும் எதிர்பார்க்கல. இங்கிருந்து இந்த பிள்ளையோட மனசுக்குள்ள இப்படி ஒரு தகப்பம் பாசமா? பாப்பாவில் இந்த காலத்தில் ஒரு பொடியனுக்கு உழவு இறக்கமா? அப்படியே பாசத்தை அப்படியே வச்சிருக்கானே, நல்ல பையனா இருக்கானு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப ஒரு போன்.